கடவுளோடு சேர்ந்து நடக்க போகிறீங்க. கடவுள் உங்களை அழைச்சிட்டு போகிறார். நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார், நம்புங்க. என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்துட்டுன்னா இனிமேல் வாழ்க்கையில் தோல்வியை பார்க்க மாட்டீங்க, பார்க்கறதுக்கான வாய்ப்பு வராது. இந்த நம்பிக்கை கிடைக்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு அடையாளம் காட்டக்கூடிய காலம் இந்த காலம் ஆரம்பம். நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு அடையாளம். இன்றைக்கி மனுஷனுக்கு அடையாளம் இல்லாததுனால தாங்க மனுஷன் சிரமப்படுறோம். ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்னால் சொல்ல முடியல. நீ எங்கேப்பா வேலை பார்க்குற, நீ எங்கேப்பா படித்த, நீ என்ன ஊர்லப்பா இருக்க, நீ யாரப்பா கல்யாணம் பண்ணியிருக்கிற, நீ யாரப்பா நீ என்ன ஊர்லப்பா இப்போ நீ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, எடுத்தோன்னே பட்டுன்னு சொல்ல முடியல. ஏன்? இன்னைக்கு பல பேர் ஏதோ கிடைச்ச வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல மனம் தளரக்கூடாது பிள்ளைகளா. அதுதான் இன்னொருத்தன் இந்த கேள்வியை கேட்குறானே, இதுக்கு என்கிட்ட சரியான பதில் இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க. அவன் கேட்குற கேள்வியை விட உங்களுடைய லைஃப்லேயே பதில் காத்துக்கிட்டு இருக்கு. என்றைக்குமே ஒன்று, தனுசு ராசியை பொறுத்தவரை குரு வல்லமை படைத்தவர். உங்கள் ராசி இப்போ ஜாதக கட்டத்தை எடுத்துக்குங்க. உங்கள் ராசியில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ராசியிலே இருக்காரா, உங்கள் ராசிக்கு 4வது வீடான மீனத்தில் இருக்காரா, உங்கள் ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்காரா, இந்த 3 இடத்தில் குரு இருந்தால், அதில் முக்கியமாக குரு கடகத்தில் இருந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமத்தில் குருங்க அது அப்படின்வாங்க. இல்லை, உங்களுக்கு 8 திக்கிலும் கொடி கட்டி பறக்க முடியும். ராசிக்கு அதிபதி குரு உச்சம் பெற்றால் 8 திக்கிலும் நீங்கள் கொடி கட்டி பறக்க முடியும். எல்லா விஷயத்திலும் நீங்கள் டேலண்ட் பர்சனாக வெளியில் காட்ட முடியும். பதவிகள் கிடைக்கும், பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடைக்கும். ஒரு பிரிவே வந்தாலும் அது ஏன் பிரிகிறோன்றத புரிதல் வரும். எப்பயுமே 8ல் செவ்வாய் சனி இருக்கக்கூடாது, 5ல் சுக்கிரன் கேது இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு லக்னத்தில் 5ல் சுக்கிரன் கேது இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் சனி இருக்கக்கூடாது. இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம், யார் யார் எங்கெங்கே இருக்கக்கூடாதுன்னு. இப்போதைக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுடைய பலமே குரு தான். ஒரு சின்ன ஒரு பிள்ளையாரை பிடிக்கிறோம், ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோன்னா என்ன பண்ணுறோம், ஒரு பிள்ளையார் பிடிப்போம். சில பேர் களிமண்ணில் பிள்ளையார் பிடிப்பாங்க. கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அது மேலே ஒரு பரங்கிப்பூ ஒன்று வைப்பாங்க. அந்த பரங்கிப்பூவை வச்சுருவாங்க. அந்த பிள்ளையார் என்ன பண்ணுவாங்க, சேர்த்துக்கிட்டே வருவாங்க. 30 நாளும் பிள்ளையார் சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் கிராமங்களில் நடக்கும். 30 பிள்ளையார் சேர்த்துருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சாணத்தை பிள்ளையாரை பிடிச்சிட்டு அதை சுற்றி 5 சாண உருண்டை வச்சு அது மேலே அந்த பரங்கிப்பூ வைப்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தை மாதத்தில் கொண்டு போய் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை திருநீராக மாற்றுவாங்க. மூட்டம் போடுறதுன்னு பேர். போகி பண்டிகை அன்றைக்கி மூட்டம் போட்டு திருநீராக மாற்றுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, இன்றைக்கெல்லாம் மறந்துட்டோம். அதில் திருநீராக மாற்றும் போது பார்த்திங்கன்னா அதில் வேப்பலை, நொச்சி இலை, நொவா இலை இதெல்லாம் கலந்துப்பாங்க. மூட்டம் போடுவாங்க. புகையாக அது எரிஞ்சு சாம்பலாகி அந்த சாம்பலை எடுத்து நம்ம நெத்தியில் பூசும்போது பார்த்திங்கன்னா சிவனே மனசுக்குள்ளே நிற்பார். இது தாண்டா உலகம்னு புரிய வைப்பார். அப்போது எங்கே ஒரு துவக்கமாக இருந்தாலும் பிள்ளையாரை பிடிக்கிறோம். அது ஒரு சின்ன விஷயம். கல்யாண வீடாக இருந்தால் மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறோம். அப்போ தனுசு ராசிக்கு ஒரு சின்ன விஷயந்தான் பெரிய விஷயமாக மாறப்போகுது. இதை முதல்ல நம்புங்க. எதையுமே அலட்சியமாக தனுசு ராசி இன்னிலிருந்து பார்க்காதீங்க. கடவுள் என்னை கைவிட்டுட்டார் சார், மிகப்பெரிய அளவில் கைவிட்டுட்டார், மிகப்பெரிய அளவில் என்னை ஏமாற்றிட்டார், நான் மிகப்பெரிய அளவில் தோற்று போயிட்டேன், நான் எப்படிலாம் வாழணும்னு நினச்சேன் தெரியுமா, இன்றைக்கி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, நடைப்படமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவான்.
சத்தியமாக சொல்கிறேன், நீ மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. ஆசை இல்லாத மனிதர்களாக வாழ்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள். உண்மையான மனிதர்களாக வாழ்வார்கள். வஞ்சகம் இல்லாத மனிதர்களாக வாழ்வார்கள். இதுதான் தனுசுடைய பிறவி குணம். பிறவி குணம். ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறார். நான் திரும்பி வாத்தியார்களை தான் எப்பயுமே எல்லா இடத்துக்கும் எடுத்துப்பேன். ஏன்னா குரு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஒரு வாத்தியார் கூட தான் கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு நினச்சி யோசித்ததே கிடையாது. இந்த 50 புள்ள இருக்கானடா, அதில் எவனாவது அது மாதிரி எல்லா 50 புள்ளையும் தான் பிள்ளையே நினைப்பார். அதான் வாத்தியார். பள்ளிக்கூட வாத்தியாராக இருக்கட்டும், சிலம்பம் கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், இசை சொல்லிக் கொடுக்குற வாத்தியாராக இருக்கட்டும், தாம் பிள்ளைங்க. அவன் ஒரு இசை கச்சேரியை கற்றுக் கொடுப்பாரு. அதில் அவன் ஒரு பாட்டை இசையமைச்சோ இல்லை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டான்னா அந்த வாத்தியாருக்கு கிடைக்கிற சந்தோஷம் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. ஒரு தன்னுடைய குருவை சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டான் ஒரு மாணவன்னா அவன் முழுமையான வெற்றி பெற்றவன். தன்னுடைய அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டானா அவன் முழுமையான ஒரு மகன் மகள். தன்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்தி ஒரு பெண் பார்த்துட்டான்னா அவள் தான் ஒரு தர்மபத்தினி. தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தி பார்த்துட்டான்னா அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவள் கண்ணுலேருந்து ஆனந்த கண்ணீரை பார்த்துட்டான்னா அவன் தான் உண்மையான கணவன். யமனையும் வெல்லக்கூடிய சக்தி அவங்ககிட்ட உண்டு. தெரியுமா? என்ன அர்த்தம்? சந்தோஷங்கிறது உண்மையாக அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு கொடுக்கறது. இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சு ஆண்டவன் கொடுக்க போகிறான். அதுக்கு தான் உங்களை கொஞ்சம் சிரமப்படுத்தி இருக்கிறான். இப்போ அவன் கையை நீங்கள் பிடிக்கிறீங்க. இந்த காலகட்டம் ஆண்டவனுடைய கையை பிடிச்சி நடக்க போகிறீங்க. கடவுள் உங்களை இருட்டில் விட மாட்டான். நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற திறமையை நம்புங்க. கடவுளே உங்கள் திறமை தான், உங்களுடைய பலம். தனுசு ராசியோடைய பலம் தான் கடவுள். தனுசு ராசியோடைய பலம் தான் திறமை. தனுசு ராசியோடைய பலம் தான் தன்னம்பிக்கை. உங்களை பல பேர் சொல்லுவான், நீ வீடு கட்ட முடியாது, நீ நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ நினச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ நினச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்காது, நீ உருப்பிடாமல் போவ, நீ நல்ல வேலைக்கு போக முடியாது, எது வேணாலும் சொல்லுவான். என் குழந்தைங்களா, அதெல்லாம் காதுலேயே வாங்காதீங்க. இதுக்கு தான் இவ்வளவு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சில விஷயங்களை காதில் வாங்கிறதுனால நாம் டெய்லி நரகத்தில் இருப்போம். நரகம்ங்கிறதெல்லாம் செத்துப்போன பிறகு இருக்கிறது கிடையாது. அதாவது ஆனாலப்பட்ட சகுனி ஒரு பெரிய வஞ்சகன், செத்து போயிட்டான். அவனுக்கு கிடைச்ச பதவி என்ன தெரியுமா? சொர்க்கம். ஏன்? அவனுடைய பரம எதிரி யாரு? அவன் யாரை அதிகமாக நினைச்சான்? யாருக்கிட்ட தோத்து போயிடக்கூடாதுன்னு நினைச்சான்? துரியோதனன்ட்டையா? தர்மன்ட்டையா? யாருக்கிட்ட? கிருஷ்ண பரமாத்மா கிட்ட. யார் கண்ணனை நினைச்சாங்களோ இல்லையோ, கிருஷ்ணனை நினைச்சாங்களோ இல்லையோ, சகுனி நினைக்காத நிமிடங்கள் கிடையாது. நினைச்சது, கடவுளை நினைச்சதுக்காக சகுனிக்கு கிடைச்ச பரிசு சொர்க்கம். ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்மளை பிடிச்சவங்களை நினச்சோம்னா நமக்கு கிடைக்கிற பரிசு நரகம். ஏன்னா பிடிச்சவங்க நமக்கு கொடுக்குற வார்த்தை அலங்காரங்கள் இருக்கு பாருங்க, காதுலேயே கேட்க முடியாது. அதுக்காக நம்மளும் திருப்பி பேசிடலாமா? பேசுறது நல்லதா? அது எதுக்கு 2 காது ஆண்டவன் கொடுத்தான்? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறது. இப்போ நீங்கள் கடவுளை தான் கை பிடிக்கணும். கடவுளுடைய கையை பிடிங்க, அவர் உங்களை இருட்டில் விட மாட்டார். அப்போ நீங்கள் கடவுளுடைய கையில் இப்போ வந்துட்டீங்கன்னா உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஒரு வெளிச்சம் தெரியும், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரைட்டு தெரியும். ஒரு சின்ன ஆரம்பம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுது. அதனால் சின்ன விஷயம் எதையுமே ஒரு அலட்சியமாக நினச்சிடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் தனுசு ராசியை மிகப்பெரிய உயர்வுக்கு ஏற்படுத்த போகுது. நல்ல குருமார்கள், நல்ல தெய்வங்கள் குருவாக உங்களுக்கு காட்சியளிக்க போகிறாங்க. இறைவன் உங்களுக்கு இந்த விநாயக பெருமான் விக்கிரங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை மாற்றி கொடுக்க போகிறார். வியாழக்கிழமை சிவ வழிபாடு செய்யுங்க தனுசு ராசிக்காரர்களே. சிவங்கோயிலுக்கு போங்க, சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் கடவுளோடு சேர்ந்து நடக்க போகிறீங்க. நிச்சயமாக கடவுள் உங்களை இருட்டில் விட்டுற மாட்டார்.
எத்தனை உள்ளங்கள் உங்களை அழ வச்சாலும் கடவுள் உங்களை சிரிக்க வைக்க போகிறார். அதனால் நீங்கள் பல பேரை சிறப்பாக வைக்க போகிறீங்க. நல்லது நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பம். வாழ்த்துக்கள். நம்பிக்கையோடு இருங்க.